மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரி, இந்த ஒரு விஷயத்த முடிவு செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் சிந்திக்கணும். சிந்தித்து அந்த ஒரு விஷயத்தில் உங்களுடைய மூக்க நுழைப்பது என்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. தேவையில்லாமல் உங்களுக்கு தெரியாத விஷயங்களில் உங்களுடைய எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே எந்த விதமான விஷயங்களை நீங்கள் செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தியுங்க. சிந்திச்சு அந்த ஒரு செயலில் நீங்கள் ஈடுபடுங்க. கட்டாயம் அது உங்களுக்கு வேண்டிய ஒரு செயலை ஏற்படுத்தி கொடுக்கும். அடிக்கடி மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத யோசனைகள் உங்களுடைய மனதிற்குள் அடிக்கடி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதை நீங்கள் நீக்கிக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தாயின் தேவையை நிறைவேற்ற தெரிந்து அலைய வேண்டியது உங்களுக்கு இந்த ஒரு நாளில் இருக்கும். நீங்களும் எவ்வளவோ அலைஞ்சு பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்களுக்கு பிடித்தது அந்த ஒன்றை உங்களால் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. இது வரைக்கும் இத்தனை நாள் வரைக்கும் நீங்கள் அலைந்து கொண்டே தான் இருப்பீர்கள். உங்கள் தாய்க்காண்டி, அம்மாக்காண்டி, நம்ம பெற்றவங்களுக்காண்டி எவ்வளவோ தூரனாலும் நம்ம கடந்து செல்லலாம். எவ்வளவு துயரங்களை வேணாலும் நம்ம தாங்கிக் கொள்ளலாம். எனவே அவர்களுக்காக எந்த விதமான செயலை செய்வதும் தப்பே கிடையாது. எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு செயலை நோக்கி நீங்கள் பயணித்து கொண்டே இருங்க. கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உடல் நலனில் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். வீட்டில் பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதால் சற்று சோர்வு உங்களுக்கு உண்டாகக்கூடும். எவ்வளவு சோர்வு ஏற்பட்டாலும் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து முடிப்பதில் கவனத்தை செலுத்த வேண்டும். அலுவலக ரீதியாகவும் சில சங்கடங்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் ஏற்படக்கூடும். பொறுமை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகவும் அவசியமாக வேண்டும். வியாபாரம் வழக்கம் போலவே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நடந்து கொண்டே இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாளில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. போதுமான அளவுக்கு லாபமும் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கிடைத்து கொண்டே இருக்கும். இதனால் உங்களுக்கு இருக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து உங்களால் வெளிவர முடியும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய மனம் மட்டும் ஒரு சிறிய பிரச்சனைகளுக்கு சிக்கிக்கொள்வதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. எனவே மனசளவில் எந்த விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் உள்ள சிக்கிக்கொள்ளாமல் எப்படியாவது வெளியே வந்துவிடுவீர்கள். அது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்கள் அன்புக்குரியவர் கடமை உணர்வை எதிர்பார்ப்பார் என்று நீங்கள் செய்யும் வேலைக்கான பாராட்டை வேறொருவர் பெற அனுமதிக்கவே கூடாது. அவன் தானே, நம்ம தானே செஞ்சோம், அவன் தானே பாராட்ட அனுபவிக்கான், நம்ம பையன் தானே அப்படின்னு நீங்கள் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே கூடாது. ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து அதுவே பழக்கமாக வைத்துக் கொள்ளப்படும். எனவே அதனையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. இன்று உடனடி கவனம் செலுத்த வேண்டிய நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும். இன்று உங்களுடைய திருமண பந்தத்தின் இனிமையான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் உங்களுக்கு இருக்கும். அதே போல இந்த ஒரு நாளில் பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கும் என்றால், அசதி உங்களுக்கு இந்த ஒரு நாளில் அதிகமாகவே ஏற்படும். அவ்வளவு பணி சுமை உங்களுக்கு இந்த ஒரு நாளில் கட்டாயம் ஏற்படும். எனவே இதனை நினைத்தும் பின்வாங்காமல் உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள். கட்டாயம் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை இந்த ஒரு நாளில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இந்த ஒரு நாளில் எடுக்க வேண்டாம். முடிந்த அளவிற்கு பொறுமையாக இருங்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாகவும் உங்களுடைய பண விஷயத்தில் மிகவும் கவனமாகவும் இந்த ஒரு நாளில் நீங்கள் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உடல் நலத்தில் நீங்கள் அதிகமான கவனத்தை செலுத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. இல்லை என்றால் தேவையில்லாத பிரச்சனை இந்த